ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரே வாரத்தில் 3 கிலோ வெயிட் வந்துட்டு எப்படி குறைக்கிறது, எவ்வளோதான் வெயிட் லாஸ் பண்ணாலும் தொப்பை மட்டும் ஒரு சிலருக்கு குறையவே குறையாது. அந்த தொப்பையை வந்துட்டு ஈஸியாக எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இந்த ஜூஸ் நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்துட்டு நல்லா பளபளன்னு வருங்க, நல்ல சைனிங் கொடுக்கும். அடுத்து வந்துட்டு கரும்புள்ளி, முகச்சுருக்கங்கள் இது எல்லாமே போயிருங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம அருகம்புல் எடுத்துருக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் எடுத்துக்கோங்க. இது நல்லா கழுவிடணுங்க. அந்த நம்ம செடிகளுக்கு மத்தியில் இருக்கிறதுனால பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, மற்ற செடிகள் இருக்கும், நல்லா கழுவிடணும். இப்போ கருவேப்பிலை 3 குத்து எடுத்து உருவி வச்சுருக்கோம். இது 2 தான் சேர்த்து நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக. முழுசாக போட்டோன்னா அந்த மிக்ஸி ஜாரோட பிளேட்டை சுற்றிக்கிட்டு அரைப்படாது. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் நல்லா மையாட்ட அரைஞ்சிருங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு மாத்திரைகள் இல்லாமல் இருக்க முடியல. ப்ரெஷர் மாத்திரை, சுகர் மாத்திரை எடுத்துக்கக்கூடிய கட்டாயத்தினால இருக்கிறோம். அதனால் அந்த மாத்திரையில் உள்ள நச்சுத்தன்மையும் சரி, உடம்புல உள்ள நச்சுத்தன்மை இருக்குங்க, அந்த எல்லாமே வந்துட்டு ஈஸியாக குறைச்சிட்டு உங்களை வந்துட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுருக்குங்க. இந்த அருகம்புல் ஜூஸ் வந்துட்டு ஹேர் வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகுங்க. இந்த செம்பட்டை முடி எல்லாமே நல்லா ஈஸியாக மாறும். இந்த அருகம்புல் ஜூஸ் வந்துட்டு ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா காலையில் 1 டம்ளர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி நைட்டு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஈவினிங் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஈவினிங் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை குடிக்கிறதுனாலும் குடிக்கலங்க. இது வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இது இயற்கையான மூலிகை தான். அதனால் வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க. வெயிட் வந்துட்டு நம்மளுக்கு உடம்பு வந்துட்டு கனமாக தெரியும், வயிறு தள்ளிகிட்ருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு நல்ல ஒரு அற்புதமான மருந்துங்க. நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வெயிட் நல்லா குறையிறத, உடம்பு காற்று போல் இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது நல்ல வரப்பிரசாதங்க. இந்த மாதிரி நம்ம இந்த இடையில உள்ள குச்சியெல்லாம் நீக்கிட்டு இதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். என்ன தான் நம்ம உணவு கட்டுப்பாடு பண்ணாலும் ஜூஸ் குடித்தாலும் ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வெயிட் குறைஞ்சிடும்னு நினைக்கக்கூடாது. உணவு முறையிலே வந்து கட்டுப்பாடு இருக்கணும். அடுத்து வந்துட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த கழுவி கட் பண்ணி எடுத்த பின்னாடி ஒரு தாட்டி கழுவிக்கணுங்க. கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் ஜூஸ் போடுற மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ நான் 200 கிராம் கிளாஸில் 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இது 2 பேருக்கான அளவுங்க. நம்ம என்ன தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணாலும் கொஞ்ச நாள் எக்ஸசைஸ் இருக்கணுங்க. உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாச்சும் வாக்கிங் போங்க. உணவு கட்டுப்பாடு, எக்ஸசைஸ், இந்த ஜூஸ் 3 நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆயிருங்க. சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆயிரும். உங்களுக்கு நான் சொன்ன இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.